இந்த வாரம் ஒரு வாசகர் பகுதியில் நாய் கடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஜாதக ரீதியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக நாய் எப்போ வரும்னா, அது தன்னை தாக்க வராங்க யாராவது அப்படின்றது தற்காத்துக்கிறதுக்காக ஓடி வரும். இல்லை அது பதட்டமாக தன்னோட எல்லைக்குள்ளே யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தோட ஓட்டமாக ஓடி வர்றதை பார்க்கும்போது துரத்தி கடிக்க வரும். அதை நம்ம பார்த்துட்டு ஓடக்கூடாது. இல்லைன்னா அது குட்டி போட்டிருக்கோம், அந்த குட்டி தெரியாமல் நம்ம பக்கத்தில் போகிறோம், அந்த சைடு வரோம், அப்போ அந்த குட்டிங்களுக்கு ஆபத்து அப்படின்ற விஷயத்தில் நம்மளை கடிக்க வரும். இல்லைன்னா ஏதாவது உண்மையிலேயே வலிப்பு வந்து அந்த நாய்க்கு நோய் ஏதாவது வந்து அதில் அவதிப்படும் பொழுது அந்த நாய்கிட்ட நம்ம கேட்போம்னா கடிக்கும். அது வெறி நாய் கடியா இல்லை தொற்று நோய் கடியா இருக்கக்கூடும். இது பொதுவான நாய் கடிக்கிறதுக்கான காரணம். இதை தாண்டி பொதுவாக நாய் அப்படின்றது காலபைரவரோட வாகனம். இது ராகு கேதுல குறிப்பாக கேதுனுடைய வடிவமாகவும் கருதப்படுது. இது நாய் ஒருத்தரை கடிக்குது அல்லது துரத்துது அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் கண்டிப்பாக கேதுனுடைய திசையோ புத்தியோ நடக்கும், அது சம்மந்தப்பட்டிருக்கும். இல்லை கேது 6ஆம் வீட்டோட தொடர்பு பட்டிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த நாய் வந்து துரத்துக்கிற நிலை வரலாம். அடுத்து ராகு செவ்வாய் வந்து சேர்க்கை, இந்த விஷக்கடி, ஏன்னா பாம்பு அப்படின்றது விஷக்கடின்னு தாண்டி நாய் கடித்தால் விஷம்தான். அப்போ பற்களால் ஏற்படுற காயம் அப்படின்னா இது வந்து ராகு செவ்வாய் கிரகங்களோட பலகீன நிலையும் காரணமாக இருக்கும். செவ்வாய் ரத்தத்துக்கும் ராகு விஷத்துக்கும் காரகராக எடுத்துக்கிட்டு அதனால் அது நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 6ஆம் அதிபதியோட தசாபுத்தி, அந்த ஜாதகருக்கு 6ஆம் அதிபதி அவங்க 6ஆம் வீடை விட மிருகங்களாக ஏற்படக்கூடிய கண்டங்களையும் குறிக்கிறதுனால அந்த 6ஆம் அதிபதி அவங்களுக்கு பலம் இழந்தோ அல்லது பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தால் நாய் கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது வந்து எதிர்பாராத விபத்துகள். அது அங்கே வந்து ராகுக்கு எது இருக்கிறதோ அல்லது சனியினுடைய சேர்க்கை இருக்கிறதோ அல்லது செவ்வாயோட இது வர்றதோ, இது எல்லாமே எதிர்பாராத விதமாக நாய்க்கடியையும் கொடுக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். அப்போது ஒருவேளை இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருந்தால் என்ன பரிகாரம்? காலபைரவர் தான் நாய்களோட அதிபதி அப்படின்றதுனால அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மிளகு தீபம், கருப்பு துணியில் மிளகு வச்சு நெய் தீபமாக ஏற்றுனா நாய்க்கடியோட வீரியத்தை குறைக்கும், பயத்தை போக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ராகு கேது பரிகாரம், கேது பிரீதியாக கொல்லு தானியத்தை தானம் பண்ணுறது அல்லது கேது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது. அப்புறம் ராகு உளுந்து கலந்த உணவை வந்து தானம் பண்ணுறது. இது எல்லாமே பரிகாரமாக எடுத்துக்கலாம். இது இல்லாமல் திருநாய்களுக்கே உணவு கொடுக்கறது, நாம் என்னடா திருநாய் கடிக்குதுன்னு சொல்கிறோம், இல்லை, அது இல்லாமல் திருநாய்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்றதும் உண்மையிலேயே அது கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகும். இது எல்லாத்தையும் தாண்டி அறிவியல் ரீதியாக ஒன்று மனசில் வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நாய் கடிச்சிருச்சுன்னா, இல்லை நான் பரிகாரம் பண்ணுறேன், இப்போ இது பண்ணுறேன், அந்த மாதிரி பைத்தியக்காரம் பண்ணாமல் உடனடியாக போய் டிடி டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் போட்டு வெறிநாய்க்கடி தடுப்பூசிக்கு மருந்து போட்டுவது மிக மிக அவசியம். மருத்துவ ஆலோசனையை தவிர்க்கக்கூடாது. இது ஜாதக ரீதியாக இது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நடக்கலான்ற ஒரு ஆலோசனையை தவிர இது மருத்துவம் அல்ல என்பதை ஞாபகம் வச்சுக்கணும்.